வணக்கம். நான் உங்க தேவதர்ஷினி. இந்த யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 12 திருமுறைகளில் 12வது திருமுறையாக இருக்கக்கூடிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்துல திருமலை சிறப்பு என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களையும் அதனுடைய பொருளையும் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பதிவு வரைக்கும் நம்ம முதல் 20 பாடல்களை பற்றியும் சிந்தித்தோம். இன்றைய பதிவுல 21வது பாடல்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த 20 பாடல்களையும் முதல் 20 பாடல்களையுமே அந்த திருக்கைலாய மலையினுடைய இயற்கை எழிலையும் அந்த அழகான மலையில சிவபெருமான் எப்படியெல்லாம் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம். அந்த மலையை சுற்றிலும் முனிவர்கள், சுத்த யோகிகள் இவங்க எல்லாரும் இருக்காங்க. அவர்களுக்கு நடுவில் ஒரு உன்னத ஞானியாக இருக்கக்கூடியவர் உபமன்யு முனிவர். ஒரு நாள் இந்த திருக்கைலாய மலையில இந்த முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேதம், வேதாந்தம் இத பத்தி எல்லாம் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பேரொளி, ஒரு 1000 சூரியன் வருவது போல ஒரு பேரொளி அவர்களை கடந்து செல்கின்றது. அப்போ இந்த முனிவர்கள் எல்லாம் ஒரு வியப்போட உபமன்யு முனிவர்கிட்ட இந்த பேரொளியினுடைய காரணத்தை கேட்கிறார்கள். அப்போ இந்த உபமன்யு முனிவர் உடனே எம்பெருமானை தியானித்து இந்த பேரொளிக்கான காரணத்தையும் அறிந்து எழுந்து வணங்குகின்றார். அப்போ மற்ற சீடர்கள் எல்லாம் உபமன்யு முனிவர் கிட்ட கேட்கிறாங்க, சுவாமி, இந்த மிகப்பெரிய ஞானியாச்சே, தாங்களே எழுந்து வணங்குகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெருமை வாய்ந்தது இந்த பேரொளி, இந்த பேரொளிக்கான காரணம் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லணும்னு கேட்கிறாங்க. அதன்படி தன்னுடைய சீடர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை உபமன்யு முனிவர் சொல்ல தொடங்குகின்றார். இதுவரைக்கும் நம்ம 20வது பாடல்ல இருந்து பார்த்தோம். 21வது பாடல்ல இருந்து இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க போகின்றோம். உள்ள வண்ணம் முனிவன் உரை செய்வான், வெள்ள நீர்சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்தனைவான் உளன். இப்போ உள்ள வண்ணம் முனிவன் உரை செய்வான், தன்னுடைய வேண்டுகோளுக்கு, சீடர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உபமன்யு முனிவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை சொல்றதுக்கு மனம் மகிழ்ந்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்னன்னு? வெள்ள நீர் சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் சிவபெருமான். வெள்ள நீர் சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்தனைவான் உளன். சிவபெருமானுக்கு நல்ல மலர்களையும் திருநீற்றையும் எடுத்து தருபவர் ஒருத்தர் இந்த திருக்கைலாய மலையில இருந்தார். அன்னவன் பெயர் ஆலால சுந்தரன். அவர் பெயர் என்னவா? ஆலால சுந்தரன். முன்னம் அங்கொரு நாள் முதல்வன் தனக்கு இன்ன ஆமெனும் நான்மலர் கொய்திட துண்ணினான் நந்தவன சூழலி. முன்னொரு காலத்துல ஒரு நாள் வழக்கம் போல அவர் காலையில எழுந்திருச்சு இறைவனுக்கு சாத்துறதுக்கு புது மலர்கள் வேணுமேங்கிறதுக்காக நந்தவனத்துக்கு புறப்படுகின்றார் ஆலால சுந்தரர். அங்கு முன்னரே ஆளுடை நாயகி கொங்குசேர் குளர் காம் மலர் கொய்திட திங்கள் வாழ்முக சேடியர் எய்தினார் பொங்குகின்ற கவினுடை பூவைமார். அந்த நந்தவனத்தை ஆலால சுந்தரர் சென்று அடைவதற்கு முன்னாடியே முன்னமே ஆளுடை நாயகி, ஆளுடை நாயகி யாரு? இந்த உலகத்தினுடைய உயிர்களை எல்லாம் ஆளக்கூடிய நாயகி, அந்த ஞான பூங்கோதையாக இருக்கக்கூடிய உமையம்மை. உமையம்மையினுடைய கூந்தலுக்கு மலர் சாத்த வேண்டும்ங்கிறதுக்காக 2 பெண்கள் அந்த நந்தவனத்துல பூக்களை கொய்துகிட்டு இருக்காங்க. உமாதேவியினுடைய தோழி பெண்கள்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்களா? செக்கிழார் சொல்றாரு, திங்கள் வாழ்முக சேடியர், முழு நிலவை போல அந்த பிரகாசத்தோட அந்த அழகை கொண்டிருக்கின்றவர்கள் இந்த 2 பெண்கள். அந்தமில் சீர் அணிந்திதை ஆய்குழல் கந்தமாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் கொய்வுழி வந்து வானவர் ஈசர் அருள் என. அந்தமில் சீர் அணிந்திதை ஆய்குழல் கந்தமாலை கமலினி. அவங்க 2 பேரோட பேர் என்னன்னா அணிந்திதை, கமலினி. இவங்க இருவரை பற்றியும் சேக்கிழார் சொல்றாரு. அணிந்திதை, அந்தமில் சீர் அணிந்திதை. அந்த அணிந்திதை என்ற பெண்ணுக்கு அழகுக்கு அளவே இல்லையா, அதனாலதான் அந்தமில் சீர் அணிந்திதை. கந்த மாலை கமலினி. கமலினி எப்படி இருக்காங்க? தன்னுடைய கூந்தல்ல கந்த மலர்களை கொண்டு ஒரு காந்த அழகுடையவள் அந்த கமலினி. இப்ப இந்த 2 பெண்களும் பூங்கொடியிலே கொத்து கொத்தாக அந்த மலர்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப
அப்ப அந்த நேரத்துல இந்த ஆலால சுந்தரர் தன்னுடைய மனதை இந்த இரண்டு பெண்கள் மேலேயும் செலுத்துகின்றார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட எம்பெருமானுடைய திருவருளால இந்த ஆலால சுந்தரர் இந்த மண்ணிலே பிறந்து மானிடராக வாழ்ந்த மாதவம் செய்த இந்த தென்னாட்டிலே திருத்தொண்டர் தொகையை பாடி அருளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்கள் மீது தன்னுடைய மனதை போக்குகின்றார் ஆலால சுந்தரர். அந்த இரண்டு பெண்களும் ஆலால சுந்தரரை பார்த்த உடனே தன்னையே மறந்து ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. முன்னம் ஆங்கவன் மொய்முகை நான்மலர் என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு எய்வன பன்மலர் கொய்து செல்ல பனிமலர் அன்னம் அன்னவரும் கொண்டகன்ற பின். அதுக்கப்புறம் தங்களை உணர்ந்து அந்த இரண்டு பெண்களும் பறித்த மலர்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்வதி அம்மையார பாக்குறதுக்கு போறாங்க. அப்போ அப்படி போகும் பொழுது ஆலால சுந்தரனுடைய மனதை கவர வேண்டும்ங்கிறதுக்காக அன்னம் போல நடந்து சென்றார்களாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சென்றதுக்கு அப்புறமா ஆலால சுந்தரர் அன்று மலர்ந்த தூய்மையான மலர்களை எல்லாம் எம்பெருமானுக்காக பறித்து கொண்டு போறார். ஆதி மூர்த்தி அவன் திறம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியலாருடன் காதலின்பம் கலந்தனைவாய் என. எல்லாவற்றிற்கும் மூல மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமானுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா? அதனால சுந்தரனுடைய மனப்போக்கை சிவபெருமான் அறிந்து கொள்கின்றார். அப்ப தன்னுடைய அருள் விழியால் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து, ஆலால சுந்தரா, நீ மாதர் மீது மனம் வைத்தாய், அதனால் நீ தென்னாட்டில் மானுடனாக பிறந்து அம்மங்கையரோடு காதல் இன்பத்தில் கலந்து மீண்டும் இங்கு வந்து என்னை அடைவாயாகன்னு சொல்லி சுவாமி கட்டளையிடுகின்றார். இப்போ இந்த இடத்துல சுந்தரர் அந்த இரண்டு பெண்களையும் காதலித்தாருங்கிறது அர்த்தம் கிடையாது. அதே போல இறைவன் இதற்காக சுந்தரரை குற்றப்படுத்தினார் அப்படிங்கிறதும் அர்த்தம் கிடையாது. சிவபெருமானுக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னு கேட்டா, சுந்தரர் திருவாயால தேவார பதிகங்களை கேட்கணுமேன்னு ஒரு ஆசை. ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி எம்பெருமான் சாமகான பிரியர். அதனால அவரே ஒரு எண்ணம் கொள்கின்றார், சுந்தரர் திருவாயிலிருந்து நம்ம தேவாரம் கேட்கணுமே அப்படின்னு. அந்த ஒரு செயலுக்காக இந்த ஒரு சூழலை சுட்டி காட்டி சுந்தரமூர்த்தி நாயனார பூலோகம் அனுப்பணும்னு சொல்லி சுவாமி முடிவு பண்றார். அது மட்டும் இல்லாம மனப்போக்கு அதுதானே மனித பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அதனால இந்த உடல் நினைவுகளையும் இந்த மனப்போக்கை எல்லாம் இந்த உலகியல்லையே அனுபவிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா தான் சுத்த பவனமாகிய திருக்கையிலைக்கு நம்ம திரும்பி செல்ல முடியும் அப்படிங்கிறத சிவபெருமான் நமக்கு இதுல மிக அழகாக உணர்த்துகின்றார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டருள் செய் என. அத கேட்டுட்டு ஆலால சுந்தரர் நடுநடுங்கி போயிடுறார். தலைக்கு மேல கைகளை குவித்து கண்ணீர் மல்க சுவாமி கிட்ட கதறார், ஐயனே உங்களுடைய பொன்னார் திருவடிகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு சிறுமையேனாக அடியேன் ஆகிவிட்டேனே. இருந்தாலும் சரி, இந்த மானுட பிறவியில மயக்கம் நிறைந்த மானுட பிறவியில் பிறந்து நாம் மயங்குகின்ற தருணத்துல அந்த மயக்கத்தை போக்க என்னை தடுத்து ஆண்டருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். அங்கநாளன் அதற்கு அருள் செய்த பின் நங்கை மாருடன் நம்பி மற்ற திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாருமென்று அங்கவன் செயலெல்லாம் அறைந்தனன். கருணை கடலாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வேண்டுகோளுக்கு இறங்கி அவ்வாறே ஆகுகன்னு சொல்லி அருள் செஞ்சிடுறார். ஆண்டவன் அருளிய வண்ணமே அந்த தென்னாட்டில் அணிந்திதை கமலினி இந்த இரண்டு பெண்களோடு சுந்தரரும் தோன்றி மானுட பிறவியாக இருந்து வாழ்ந்து தங்கி இருந்து காதலின்பம் துய்த்து இப்போ எம்பெருமானுடைய திருவருளால் திரும்பவும் இந்த திருக்கையிலேக்கே வந்து சேர்கின்றார். அதுதான் இந்த பேர் ஒளிங்கிறத உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். இப்படி இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தவ பெருமையையும் அவருடைய வரலாற்றையும் அவருடைய உன்னதமான செயல்களையும் சிறப்பாக விளக்கி சொல்லுகின்றார் உபமன்ய முனிவர்.
அந்த நாளரும் ஆங்கது கேட்டவர் பந்த மானிட பார்ப்படு தென் திசை இந்த வான்திசை எட்டினும் மேற்பட வந்த புண்ணியம் யாதென மாதவன். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை கேட்டதுக்கு அப்புறம் இந்த முனிவர்கள் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆஹா, என்ன வரலாறு இது! பாச வினைகளுக்கெல்லாம் உட்பட்ட இந்த மானிட பிறவியாக ஆளால சுந்தரர் பிறந்து இந்த தென்னாடானது இந்த 8 திசைகள்லயும் மேம்பட்டு விளங்குறதுக்கு இந்த நாடு என்ன புண்ணியம் பண்ணுச்சோம். இந்த மனித பிறவியாக சுந்தரரே வந்து பிறந்திருக்கார் அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த பூமி என்ன புண்ணியம் பண்ணுச்சோ அப்படின்னு முனிவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அதற்கும் உபமன்யு முனிவர் விளக்கம் சொல்லுகின்றார். அதை இனி வரக்கூடிய பதிவுகள்ல அதனை பாடல்களாகவும் அதனுடைய பொருளையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் 21 30வது பாடல் வரைக்கும் அதனுடைய பொருளையும் இன்றைய பதிவில் நாம் சிந்தித்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய பாடல்களையும் பொருளையும் இனி வரக்கூடிய பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவதர்ஷினி. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. திருச்சிற்றம்பலம்.